வித்லவ்லயும் இப்போ ரீசெண்டா ஆமா ஆமா பண்ணியிருந்தீங்க விஷன் கூட. அண்ட் அதுவும் இப்போ சூப்பர் ஹிட். கலெக்ஷன் வைஸாகவும் ஒரு 3 வீக்கெண்ட்ஸ்ல 11 crores கிட்ட பண்ணிருக்கீங்க. அமிஷா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வித்லவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், அது எப்படி? அதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு 2 பேரோட சண்டை போட்டுக்கிற சீன். ஓ அந்த சீன் தான். ஆமா. ஓகே. ஹரிஷ் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. அபிஷன் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர். யா. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபேஸ்ல ஒன்று நடிக்க போறேன் படமா. ஸோ அப்படின்னும் போது எனக்கு பயங்கர அதே மாதிரி தான் நர்வஸா இருந்தது. பட் அவங்க என்னைய நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. ஆமா. தென் இப்போ அடுத்தடுத்து என்ன போயிட்டு இருக்கு? ஏன்னா எல்பிடபிள்யூன்னு ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்றப்பே தெரியுது தேஜஸ் என் ஃபேஸ்ல நடிச்சு ரிலீஸ் ஆன முதல் படம் வெப் சீரிஸ் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன இருக்கு? ஏதாவது சைன் பண்ணிருக்கீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி பண்ண 2 ப்ராஜெக்ட் இருக்கு. Okay. அருள்நிதி சார் படத்துல ஒரு அவர் தம்பி கேரக்டர். ஓகே. அப்புறம் மேரேஜ் ஸ்டோரின்னு ஒரு படம் இருக்கு. ஆ ஸோ அது ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசமான கேரக்டர்.